நம்ம அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அடிக்கடி செய்தியாளர் சந்திப்புலையும் மற்றும் பொதுவெளியில் பொதுமக்களிடம் விவசாயத்தை பற்றி பேசும்போது அவர் அதிகபட்சமாக பயன்படுத்துகிற வார்த்தை ஒன்று மெட்ரிக் டன்னு சொல்லுவார், இல்லைனா குவிண்டால்னு சொல்லுவார், இல்லைனா சிப்பன்னு சொல்லுவார். இதை கவனிக்கிற பாமர மக்களுக்கு பெருசாக ஒரு அரசியலோட வார்த்தைகள் அவங்க உணர்வில் போய் சேர மாட்டேங்குது. காரணம் அவங்களுக்கு போதுமான படிப்பறிவு இல்லாதனால தான், அவங்களுக்கு அரசியல் ஞானம் பெருசெல்லாம் இல்லாதனால தான் அவங்களோட அறிவுக்கு போய் அவரோட வார்த்தைகள் சேர மாட்டேங்குது. எப்போ நம்ம அண்ணனோட வார்த்தைகள் நுண்ணறிவோடு கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ நம்ம ஒரு உலகளாவிய அரசியலை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். வருகிற 20ஆம் தேதி நாளைக்கு உழவர் பேரியக்கம் சார்பாக தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அண்ணன் பத்தவச்சலை மாவட்ட செயலர் மூலயமா இதில் முக்கியமான கோரிக்கைகள்லாம் வச்சு நம்மளுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க. நம்மளுக்கு நேரடி கொள்முதல் நிலையம்னா என்னான்னு எல்லாருக்குமே தெரியும். விவசாயிக்கிட்டேருந்து நெல்லை நேரடியாக கொள்முதல் பண்ணி அரசாங்கம் எடுத்துக்கும், அதுக்கான ஊதியத்தையோ தொகையோ விவசாயிகள்கிட்ட கொடுக்கும். நம்மளுக்கு மெட்ரிக் டன்னா என்னான்னு பார்த்துருவோம், குவிண்டால்னா என்னான்னு பார்த்துருவோம், சிப்பனா என்னான்னு பார்த்துருவோம். ஒரு சிப்பனா 40 கிலோ, புரியுதுங்களா? ஒரு சிப்பனா 40 கிலோ, ஒரு குவிண்டால்னா 100 கிலோகிராம். அப்போ 10 குவிண்டால்னா 1000 கிலோகிராம், 1000 கிலோகிராம்ன்றது ஒரு மெட்ரிக் டன். இப்போ ஒரு ஏக்கரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சம் நம்ம 75 சிப்பம் தயாரிக்கலாம். 75 சிப்பம்னா எவ்வளோ? 3000 கிலோகிராம். அதாவது ஒரு சிப்பத்துக்கு 40 கிலோகிராம் சொன்னோன்னா அது இன்ட்டு போட்டு 75 போட்டிங்கன்னா 3000 கிலோகிராம் வரும். அதாவது 3 மெட்ரிக் டன் தயாரிக்கலாம். குவிண்டாலில் சொல்ல போனால் 30 குவிண்டால் தயாரிக்கலாம். அதே சிப்பத்தில் சொல்ல போனால் 75 சிப்பம் தயாரிக்கலாம். ஆனால் அரசாங்கத்தோட கெடு என்னன்னா ஒரு ஏக்கருக்கு அவங்க 60 சிப்பம் தான் வாங்குவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் தயாரிச்சிங்கன்னா அதை வாங்க மாட்டாங்க. இது அவங்களோட கெடு. அதுக்கப்புறம் என்னென்னா அரசாங்கத்தோட கெடு, அரசாங்கத்து கெடுல இது நடக்கிற இன்னொரு ஊழல். அது நேரடி கொள்முதல் நிலையத்தில் நடக்கிற ஊழல் என்னென்னா ஒரு சிப்பத்துக்கு 40 ரூபா வசூலிப்பாங்க. அதாவது 1 கிலோ அரிசிக்கு ஒரு ரூபான்னு வீதம் ஒரு சிப்பத்துக்கு 40 ரூபா வசூலித்து கொடுத்தா மட்டுமே தான் விவசாயத்தை பொருள் அந்த அரசாங்கம் அந்த நிர்வாகிகள் வாங்குவாங்க, இல்லைனா வாங்க மாட்டாங்க. இது விவசாயிகளுக்கு பெரும் தலைவலி. அவன் பொருளை விற்கிறதுக்கு அவனே காசு கொடுத்து வாங்குங்கடா சொல்கிற மாரி ஒரு பெரிய ஊழலும் உள்ளுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. அதையும் தாண்டி பெருசாக என்னென்னா விவசாயிங்கிட்ட பொருள் வாங்கினா காசு கொடுத்தா மட்டுமே தான், அரசாங்கம் காசு கொடுத்தா மட்டுமே தான் விவசாயிங்க மறுபடியும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை மூலப்பொருட்களை வாங்கி அவங்களோட நிலத்தை மறுபடியும் புதுப்பிச்சு அந்த விவசாயத்தை நெல் கதிரை நெல்லை அறுவடையோ இல்லை விதைக்கவோ நம்மளால் முடியும். ஒரு நெல் விதைச்சி அறுவடை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் எடுக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அந்த வாங்கிட்டு காசை கொடுக்காம கிட்டத்தட்ட 3 மாதமாக தமிழக மக்களை ஏமாற்றிட்டு வருது. இதை கண்ட அண்ணனுக்கு மனம் பொறுக்காம தான், ஐயாவுக்கும் மனம் பொறுக்காம தான் நம்மளுக்கு பெரும் ஆர்ப்பாட்ட உழவர் பேரியக்கம் மூலயமா அறிவிச்சிருக்காங்க. ஒரு விஷயத்தை ஒரு கடன்காரன் நம்ம போய் ஒருத்தனுக்கு காசை கொடுத்துட்டோம், அந்த காசை போயிட்டு நம்ம அவங்கக்கிட்ட நம்ம தொடர்ந்து கேட்டால் மட்டுமே தான், கடன் கொடுத்தவங்ககிட்ட நம்ம கேட்டால் மட்டுமே தான் அவன் நம்மளுக்கு திருப்பி தருவான். நம்ம கேட்காம விட்டோன்னா அவன் கடைசியாக என்ன பண்ணுவான்னா அந்த காசை நம்மக்கிட்டேருந்து ஏமாற்றிடுவான். அந்தமாரி அரசாங்கம் ஒரு விஷயம் ஏமாத்துதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம தொடர்ந்து போய் வலியுறுத்தினா மட்டுமே தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். வலியுறுத்தல்னா அது நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ விவசாயிகளுக்கு யாரும் இங்கே குரல் கொடுக்க ரெடியே இல்லை. இது அறிஞ்ச உழவர் பேரியக்கம், பாமக உழவர் பேரியக்கம், நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக, நாங்கள் போய் கேட்குறோம், இதுக்காக போராட்டம் பண்ணுறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், உங்களுக்கு நாங்கள் அந்த நிதியை வாங்கி கொடுக்கறதுல பெரும் பங்கு எங்களுக்கு இருக்குது, அதை செய்வது தான் எங்களோட தொழில், அதோட எங்களை வேலைன்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் நடத்த இருக்காங்க. மறுநாள் கிருஷ்ணகிரியில் நடத்துகிறாங்க, தொடர்ந்து நடத்த போகிறாங்க. இது கிடைக்கலன்னா அடுத்தடுத்த விளைவுகளை அவங்க அரசாங்கத்துக்கு சந்திக்கிறதுக்கு இவங்க நேரிடுவாங்க. அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம பெருசாக முன்னிறுத்தி பண்ணுறோம். பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள், இது நல்லதா கெட்டதா? இல்லை நம்ம வேலையை பார்த்துன்னு போயிடலாமா சொல்லுங்கள். அப்போ இந்த அரசியல் நல்லது தானே, இது யாரும் பண்ணுறதில்ல, பாமக மட்டும்தானே பண்ணுது, அதுவும் ஐயாவும் அன்புமணியான தலைமையில் தானே
நடக்கிற இந்த பாமக வந்து பண்ணிகிட்ருக்கு. அப்போ இது வந்து நம்ம கடவுளுக்கு நிகரான ஒரு செயல்கள் இல்லையா? அதனால் எப்போவுமே நம்ம வந்து பாமகவை போற்றி வரவேற்போம், அவர்களை நம்ம ஆதரிப்போம் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.